வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஒரு ஜஃப்னா ஸ்வீட்டோட வந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு செய்ய போகிற வந்து கொஞ்சம் பழைய ரெசிபி தான் இது. ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிற வந்து பொரிவிலாங்காய். இந்த பொரிவிலாங்காய் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரேன். ஓகே, இந்த கிரைண்டருக்கு வந்து இதில் வந்து பயர் இருக்குது 260 கிராம் வறுத்த பயறு. இப்போ இதை இந்த கிரைண்டரில் போடுங்க. இதில் 100 கிராம் கடலை பருப்பு எடுத்து நான் வறுத்து வச்சுருக்கேன். லைட் கோல்டன் ப்ரௌன் வரையும் வறுத்து வச்சுருக்கிறேன். இதில் ரவை இருக்குது, வறுத்துருக்குற அந்த ரவையை இதில் வந்து 90 கிராம் வறுத்த ரவை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. லைட்டாக வறுத்த நான் லைட்லி கோல்டன் ப்ரௌன். இப்போ இதை மூடி போட்டு நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணுவோம். இது நல்ல பவுடராக பட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அரைக்க தேவையில்லை, ஆனால் உங்களுக்கு நல்லா கிரைண்டர் இல்லாட்டிக்கு பவுடராக எடுக்காட்டிக்கு அரைச்சி போட்டு அந்த அரைச்சி இதில் வர மிஞ்சின குருணியும் திருப்பி போட்டு அரைச்சி குருணி வராத அளவுக்கு இதை வந்து அரைச்சிடுங்க. இந்த அரைச்சி வச்ச இந்த மிக்ஸில் வந்து இதில் 35 கிராம் வெள்ளை எள் எடுத்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இதில் வந்து ஒரு 3 ஏலக்காய் எடுத்து லைட்டாக வறுத்துட்டு இதையும் வந்து பவுடர் ஆக்கி இருக்கிறேன். 3 ஏலக்காய் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மிக்ஸுக்கில் வந்து இதில் தேங்காய் சொட்டு, நான் தேங்காய் எடுத்து இப்படி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து 30 கிராம் தேங்காய் சொட்டு இருக்குது. இதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பை வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்லேயே வச்சுருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து சர்க்கரையை வந்து சின்ன சின்ன வெட்டி இருக்கும். அப்போ தான் கரைக்கிறதுக்கு லேஸாக இருக்கும், ஈஸியாக. இதில் 300 கிராம் சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரை இதில் போடுங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குது. இது நல்லா கரைய விடும். கரைஞ்ச பிறகு இதை நான் வடித்து அதில் ஏதாவது டஸ்ட் தூசல் இருந்தாங்க அதை வந்து வடித்து எடுப்போம். ஸோ இதை கரைச்சி எடுத்துட்டு இப்போ நான் இதை வடிக்க போகிறேன். வடித்து அதில் இருக்க தூசெல்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்து இதை காய்ச்சணும். இந்த நான் இந்த டிஷ்ஷுக்கில் வந்து வடித்து எடுக்க போகிறேன். கொஞ்சம் டஸ்ட் வந்துருக்குது. அதே பேனில் விட்டுட்டு திருப்பி அடுப்பில் வைக்க போகிறேன். இந்த இப்போ அடுப்பில் வச்சு இதை நான் கொஞ்சம் திக்காக வர வரையும் காய்ச்சி எடுக்க போகிறேன். சமனாத்தண்ணா ஃப்ரம் கேரளா. நான் இப்போ சர்க்கரை எடுத்தாலும் உங்களுக்கு ஞாபகம் தான் எனக்கு வாருது. நீங்கள் ரெசிபீஸ் கேட்டிருக்கீங்க சர்க்கரையில் கெனஹாலம் முதல். ஸோ கிவ் மை ரிகார்ட்ஸ் டு அம்மா. ஐ ஹோப் யூ போத் ஆர் டூயிங் ஃபைன். ஸோ கொஞ்சம் திக்காகி கொண்டு வருது. இது இப்போ வந்து டன். நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இதை எப்படி சரியான பதத்துக்கு எடுத்துருக்கேன்னு தெரியணுமெண்டா இப்படி ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துட்டு ட்ராப்பை விட்டு பாருங்க. இந்த ட்ராப் விடேக்க வந்து இது வந்து கரையக்கூடாது. இந்த நாங்கள் கரையில இந்த தண்ணியில் அப்படியே இருக்குது. இப்படி கரையாமல் இருந்தேன்னு சொன்னால் இந்த பதம் வந்து பர்ஃபெக்ட். ஒரு கொஞ்சம் கூல் பண்ண விட, நிறைய ஆற விடாதீங்க. ஒரு லைட்டான சூடு நான் ஆற வைக்க போகிறேன். இது வந்து லைட்டாக ஆறிட்டுது. நிறைய கூட ஆற வைக்காதீங்க, ஏன்னா திக்காகிடும். ஸோ இது ஆறிட்டு லைட்டாக. இப்போ நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் விட்டு இதை குழைப்போம். இந்த இன்னும் லைட்டாக ஹீட்டாக இருக்கிறபடியே தான் நான் கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் போட்டு அந்த மாலை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வரைக்கும் ஆறிடும். ஸோ அப்போ கையால் குழைக்கலாம். இதை கையால் குழைச்சிடுங்க. ஓகே, இந்த இதை நான் பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து போலையாக பிடிச்செடுப்பேன். நல்லா இறுக்கி பவுலையாக பிடிச்சிடுங்க. இந்த கெதியாக பிடிச்செடுக்கணும், இல்லாட்டிக்கு சரியாக எறியிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த பொரிவிலாங்காய் ஸ்நாக். சர்க்கரை போட்டு நல்லா குழைக்க கெதியாக டக்குன்னு குழைச்சி எடுத்துட்டு டக்குன்னு பிடிச்சிடுங்க. எல்லாட்டிக்கு வந்து பிடிக்காது. ஸோ இதுதான் இந்த பொரிவிலாங்காய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரிவிலங்காய் எல்லாம் செய்து முடிஞ்சது, சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.